ஓம் சாந்தி. சிரேஷ்டமான சங்கம யுகம் புண்ணிய காலத்தில் திவ்ய அவதாரம் தந்த பரமாத்ம அன்பின் அரவணைப்பால் தர்மத்தின் குலவாரிசாக ஆத்மா அவதாரம் பெற்றுள்ளேன். ஞானக்கடல், எனது சத்குரு சத்கதியை அடையச் செய்வதற்காக உயர்ந்த வழிகளை தருகின்றீர்கள். இங்கிருந்து எடுத்துச் செல்கின்ற சுபாவ சன்ஸ்காரங்களே கல்பம் முழுவதும் என்னுடன் பயணிக்கும் என்கின்ற ரகசியத்தை புரிந்து கொண்டதால் திவ்யத்துவத்தை நிரப்பிக் கொள்ள காலத்தை கண்ணியமாகப் பயன்படுத்திக் கொள்கிறேன். உலகாய வேத சாஸ்திர சம்பிரதாயங்களின் யதார்த்தமான அர்த்தத்தை தந்தை தந்திருக்கும் ஞானத்தினால் தெய்வீக உள் உணர்வில் சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். சிவதந்தையின் நினைவின் மூலமாக பிறவிகளுக்கான பாவங்களை தந்தையிடம் ஒப்படைத்து அனைத்தும் பஸ்பமாக்கி திவ்யத்துவம் அடைந்திருக்கும் புத்தியில் திவ்யமான ஆன்மீக ஞானமும் ஞானத்தின் சிந்தனைகளும் முழுமையாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆன்மீக சன்ஸ்கார சுபாவங்களை என்னுள் நிரப்பி படைப்புகளின் அனைத்து அங்கங்களையும் சதோ பிரதானமாக்கச் செய்யும் கருவியாக எனது கடமையை மேற்கொண்டு வருகின்றேன். சுகக்கடல், வழங்கும் வள்ளல், சிவபரமாத்ம தந்தையிடம் அகண்ட சுகத்தை பெற்றுக்கொண்டிருப்பது தந்தையின் அன்பை பரிபூரணமாக அனுபவிக்கும் எனது அடையாளம் ஆகிறது. தந்தையோடு இணைந்து இருக்கும் சிவசக்தியான எனது எண்ணம் விருத்தி மூலம் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் சிருஷ்டியை முழுவதும் நிரம்பச் செய்யும் கடமையும் நிறைவேறுகின்றது. சிருஷ்டி முழுவதற்கும் ஆத்மா நான் சகயோகியாக உள்ளேன். பரம சத்குரு சிவதந்தையின் தூய்மையின் கிரணங்களும் அதிர்வலைகளும் ஆத்மா என்னுள் நிரம்பி முழுமையாக வியாபித்தே இருப்பதால் தூய்மையின் பிரகாசத்தை பிரகடனப்படுத்தும் ஆத்ம நிலையில் அமைதியின் சொரூபமாக, தூய்மையின் சொரூபமாக எனது சுயதர்மத்தில் அன்பு மடியை நிரந்தர இருப்பிடமாகவே கொண்டுள்ளேன். எம்மை இயக்குவதும் இயங்க வைப்பதும் ஈஸ்வரிய தந்தை சிவபாபா. நன்றி பாபா. நல்லது.